சிறுகதை நான் ஏன் பிறந்தேன். ஒரு பெண்ணின் கண்ணீர் கதை. சிறுகதை நான் ஏன் பிறந்தேன். அமலா அவசரமாக அன்றைய மாதத்திற்கான கணக்கறிக்கை தயார் செய்து கொண்டிருந்தாள். தலையை நிமித்தி வேலை செய்ய முடியாது சோர்ந்திருந்தாள். திடீரென்று அவள் அறைக்குள் வந்த மேனேஜர் ராம், என்ன கற்பனையில் இருக்கின்றாய்? இப்ப அரை மணி நேரத்துக்குள் கணக்கரியை கொண்டு வரும், இல்லையண்டா வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே என அதிகாரமாக கட்டளை போட்டுவிட்டு நகர்ந்து விட்டார். பேசாமடந்தையான அமலா மனதை திடப்படுத்திக் கொண்டு மீண்டும் கணக்கு செய்ய முனைந்து தோற்று போக அவளின் கடந்த கால நினைவுகள் யாவும் நிழலாக தொடர்கின்றன. அமலா சிறு வயதிலே தந்தையை இழந்து விட்டாள். தாயின் அன்றாட கூலி வேலையிலே படித்து பட்டத்தையும் பெற்றுக்கொண்டவள்தான். அரசாங்க வேலைக்காக காத்திருந்து காலத்தை கடக்க விரும்பாத அமலா தனியார் கம்பெனியில் கணக்காளராக வேலை செய்து கொண்டிருக்கின்றாள். கடந்த வாரத்துக்கு முன்புதான் தன் தாய்க்கு இரத்த புற்றுநோய் இருப்பதை அறிந்து துடித்தாள். தாயின் சிகிச்சைக்கு பெருந்தொகையான பணம் வேண்டுமே, யாரிடம் கேட்பது என இரவு முழுக்க யோசித்து அழுத அவளால் எப்படி வேலை செய்ய முடியும்? தவித்து கொண்டிருப்பது விட்டாலும் வேலையை விட்டு போயென திட்டுகின்றாரே என இதயமள கண்கள் பனிக்க மனதுக்குள் பாடல் இசையாகின்றது.
சுயநினைவுக்கு வந்தவள் இது என்னவென தன்னைத்தானே கடித்து கொண்டாள். அட கடவுளே, நான் எப்படி அம்மாவை காப்பாற்றப் போகின்றேன் என யாருக்கும் தெரியாமல் மனம் அழுதது. இனி வாழ்ந்து நான் என்னத்தை சாதிக்கப் போகின்றேன்? தூக்க மாத்திரை அம்மாவுக்கும் கொடுத்து நானும் ஒரேடியாக போக வேண்டியதுதான் என எண்ணியவளின் மனம் அவளை அறியாமலே அலுவலகம் என்பதையும் மறந்து மிக்கல் வாங்கி பெரிதாக அழுதத் தொடங்கினாள். அவள் அழுகை சத்தம் கேட்டு வந்த காந்தன் அவளின் நிலைமையை புரிந்து கொண்டு அமலாவை நீ ஓய்விடு என கூறிவிட்டு அவளின் கணக்கறிக்கையை பூர்த்தி செய்து பிரிண்ட் எடுத்து இந்த மேனேஜரிடம் கொடுத்துட்டு வா என அவளை வழி அனுப்பி வைத்தான். மேனேஜர் அறைக்கு வந்த அமலா குனிந்த தலை நிமிராது கணக்கறிக்கையை நீட்டினாள். வளமையாக மேனேஜர் அறைக்கு வரும் அமலா புன்னகை தவள குட் மார்னிங் சொல்லும் அமலாவின் மகுனம் கண்டு மேனேஜர் அமலாவின் முகத்தை உற்று பார்க்கின்றார். அவள் கண்கள் வீங்கி முகங்கள் இறைந்திருந்தது. திகைத்தார். தனது வார்த்தை இப்படி அவளை காயப்படுத்தி விட்டதா என எண்ணிய ராம் தான் மேனேஜர் என்பதை மறந்து அமலாவிடம் மன்னிப்பு கேட்டார். என்னை மன்னித்திடம்மா, ஏதோ கோபத்திலே பேசி போட்டேன் என கூறி கண் கலங்கினார். ஏன் உனக்கு உடம்பு சரியில்லையா என தனக்கு வந்த தேநீரை அமலாவை குடிக்க வைத்தார். எந்த மறுப்புமின்றி அவளும் மளமளந்து குடித்து முடித்தாள். சற்று நேரத்துக்கு பின்பு அமலா, உன்னை என் தங்கையாக நினைத்து கேட்கின்றேன், எதையும் மறைக்காமல் உண்மையை நீ சொல். நீ இப்போ சில நாட்களாக உன் போக்கு சரியில்லை, ஏதாவது காதல் மாய விழுந்து விட்டாயா என அன்பு கலந்த அதிகாரத்தோடு கேட்டார். அதுவரை மௌனமாக இருந்த அமலா, என்ன சார் எனக்கு காதலா என இழுத்தாள். மேனேஜரின் கோபத்தையும் நன்கு உணர்ந்து கொண்டாள். அமலா தன் தாயின் நிலையை எடுத்துரைத்தாள். ராம் மேனேஜர் மனமும் கரியத் தொடங்க நிதானித்து கொண்டு, அமலா உனக்கு என்ன தேவை என்றாலும் என்னிடம் கேளும், நீயும் என் தங்கைதான். லீவு எடுத்து அம்மாவை காப்பாற்ற பாரும். அம்மாவின் வைத்திய செலவுக்கு பணம் கடனாக தருகின்றேன், நீ வட்டி இல்லாத பணமாக தந்தால் போதுமென ராம் கூற அமலா தன்னை அறியாமலே அண்ணா என இருகரங்கூப்பி வணங்குகின்றாள். உணர்வுகளால் இருவரும் அண்ணன் தங்கை ஆனார்கள். இங்கே அவள் மனதில் ஓடும் ஒரு பாடல். கலங்கிய அமலாவின் மனம் தெளிவடைய மீண்டும்
வேலையில் கவனத்தை செலுத்துகின்றாள். நன்றி.